நம்ம நிகழ்ச்சியில பேசுறோம்ல சார், பேசும்போதே ஏதாவது ஒரு 4 லீடு வச்சு தான் பேசுவோம். என்ன பேசும்போது வந்து ஒரு லீடு சொல்லி தான் பேசணும்ட்டு அந்த லீடை வச்ச நகைச்சுவை தான் நம்ம காலேஜில் கிண்டல் அடிக்கிறது. ஏன்னா நம்ம பேசும்போது ஒரு லீடு சொல்றது நகைச்சுவை எல்லா இடத்துலையும் இருக்கும். அடுத்த கேள்வி ஓன்ட்ட இருக்காடா? சரி, நகைச்சுவை வந்து சின்ன பசங்கிட்ட அதிகமா இருக்கும். அப்ப நீ போ சின்ன பையன் எவனையாவது அனுப்பு. அடுத்த கேள்வி குடும்பம் சொல்லுவோம். நகைச்சுவை வந்து இந்த கணவன் மனைவிக்குள்ள குடும்பத்துல தான் அதிகமா இருக்கும். சரி, உனக்கு தான் கல்யாணமும் ஆகல குடும்பமும் இல்ல, அப்புறம் என்ன நீ வந்து பேசுற? தேசிய பறவை எதுன்னு பாத்தீங்கன்னா மயில் இல்லையா சார்? இந்திய நாட்டோட தேசிய விலங்கு வந்து புலி. இந்திய நாட்டுக்குன்னு ஒரு தேசிய தொழில் வச்சிருக்கான். என்ன தெரியுமா? எவனை எப்படி கவுக்குறது, எவனை எப்படி மடக்கிறது, எவனை எப்படி பேசியே கொள்றதுன்னு தமிழ்நாட்டில் போயிருக்காரு கிளாஸ்ல பாடம் நடத்துறது. போயிட்டு நம்ம நாட்டில் வந்து பருவ மாற்றம் நிறைய இருக்கு. வெயில் திடீர்னு வெயில் அடிக்கும், திடீர்னு மழை பெய்யும். டே குமாரே, மழைக்கும் வெயிலுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னாரு. நம்ம போய் எந்திரிச்சான். சார், மலையில ஸ்ரேயா ஆடும், வெயில்ல பானு ஆடும் சார் இருக்கான். வித்தியாசமா யோசிக்கிறீங்க சார். நீங்க நாட்டுல இருக்கிறனாலதான் நாட்டுல கொஞ்சமாவது மழை பெய்யுது. வெரி குட். இல்லாட்டி நிறைய பெய்யுமே முட்டா பிள்ளை அப்படின்னு இருக்கான். தலைவிரிச்சு ஓடி போயிருக்காரு. இன்னும் சுரேஷ், குஜராத்தில் பிறந்து நாட்டு மக்களுக்காக மேலாடையை தூக்கி எறிந்தது யார் அப்படின்னு இருக்காரு. நம்ம எந்திரிச்சு, குஜராத்தில் பிறந்து நாட்டு மக்களுக்காக மேலாடையை தூக்கி எறிந்தது சார் நமிதாவா சார் இருக்கான். நமிதா குஜராத்ல பிறந்தது தெரிஞ்சிருக்கு, காந்தியை தெரியாது நம்ம பேருக்கு. எனக்கு அப்படிதான் வாத்தியார் கிளாஸ்ல போயிட்டு, தம்பி உங்க கிளாஸ்லயே படிக்காதவங்க யாரு அப்படின்னு இருக்காரு. 30 பேர் எந்திரிச்சிருக்கான். 30 பேர் எந்திரிக்கிறீங்க அப்படின்னு இருக்காரு. எங்க காதுல எனக்கு பிடிக்காதவ யாருன்னு கேட்டுச்சு அப்படின்னு இருக்கான். வாத்தியார ஓட்டுறது போய் அன்னைக்கு பரிச்சு வச்சிருக்காரு. எல்லா பேரும் உட்காந்து பரிச்சு எழுதுனா வாத்தியார் கிட்டக்கு போனாரு. ஏண்டா ஒரே ஒரு பையன் மட்டும் என்ன பண்ணா, ரோல் நம்பர் பேர் எழுதி மடிச்சு கையில கொடுத்துட்டு வந்துட்டான். ஏண்டா எல்லாரும் 10 பக்கம் எழுதிருக்காங்க, நீ என்னடா ஒரு பக்கம் எழுதிருக்க அப்படின்னு. சார், பண்ணிங்க தான் சார் 10 பக்கம் எழுதும், சிங்கிள் பக்கம் தான் சார் எழுதி வந்துருக்கான். ரஜினிகாந்த் டைலாக் அங்க போய் யூஸ் பண்ணுவாங்க. சரி, இப்பெல்லாம் ஏதாவது பண்ண ஒத்து வராது. ஏதாவது ஒரு கதை மாதிரி சொல்லியாவது பயில இது பண்ணுவான், கவருவான் அப்படின்ட்டு. யாரா சரி நல்லா கதையை கேளு. ஒரு போலீஸ் வண்டி எடுத்துட்டு வேகமா போறாரு. இந்த பக்கம் ஒரு கொலை நடக்குது, இந்த பக்கம் ஒருத்தன் ஒரு பொண்ணை கற்பழிக்க போறான். எதை பிடிப்பாரு, எதை நிப்பாட்டுவாரு? வந்து சொன்னா, சார் பிரேக்கை பிடிப்பாரு, வண்டியை நிப்பாட்டுவாரு அப்படின்னு. யோசிப்பாங்க தெரியாது. அதுவும் நீ ஃப்ரெண்டுக்குள்ள பேசிக்குவாங்க. ரொம்ப நகைச்சுவை இருக்கும். போயிருக்கான் கரடி காட்டுக்குள்ள போயிருக்காங்க. காட்டுக்குள்ள போனா கரடி துரத்திட்டு வந்துருச்சு 2 பேரையும். வேமா ஓடினவன் சூலேஸ் கலண்டுருச்சு. கல்லுல வச்சு சூலேஸை மாட்டிருக்கான். ஃப்ரெண்டு பக்கத்துல வந்து, ஏண்டா சூலேஸை மாட்டுற, கரடியோட வேமா ஓடிடுவியா அப்படின்னு இருக்கான். இப்ப பிரச்சனை கரடியோட வேமா ஓடுறது இல்ல, உன்னையோட வேமா ஓடுறதுடான் இருக்கான். அப்பதான் நான் தப்பிக்க முடியும். அவ்வளவு நகைச்சுவை இருக்கும். இந்த நம்ம ஆளுங்க காலேஜ் வாசல் நிற்பாங்க, மைண்டர் கணக்கா அப்படி கையில வாட்சி வீச்சுலாம் கட்ட அப்படி தோரணையா நிற்பானுங்க. வந்து கேட்டிருக்கு ஒரு பொண்ணு, ஏண்டா நேற்று ராத்திரி நீ தான் என்கிட்ட அடி வாங்கின, எத்தனை மணிக்கு அப்படியா? மணிக்கு 1 மணி நேரத்துக்கு அடி வாங்குறவே. நம்ம போய் ஹாஸ்பிட்டலில் கட்டுக்கிட்டெல்லாம் போட்டு படுத்து இருந்திருக்கான். ஃப்ரெண்டு பார்க்க வந்தவன், டேய் நேத்தானு உன் லவ்வர் சீலாவோட பீச்சில் பார்த்தேன், இன்னைக்கு என்னடா ஆஸ்பத்திரியில் கிடக்க? நீ பார்த்த மாதிரி அவங்க அப்பனும் பார்த்துட்டான்டா, அதுக்கு ஆஸ்பத்திரியில் போட்டான் இருக்கான். வீட்டில் சின்ன பையன் தான் போய் சண்டையை இழுத்து விடுவாங்க. அம்மாட்ட போயிருக்கேன், அம்மா அப்பா சாக்லேட் ஊட்டினாரே, ஊட்டினா சாப்பிடேன்டா. எனக்கு இல்லம்மா வேலைக்காரிக்கு இருக்கான். அன்னைக்கு ஆரம்பிச்சதுதான் வந்திருக்கு. மனைவி வந்து வேமா ஹஸ்பண்ட கேட்டிருக்கு, ஏங்க ஜோசியர் சொன்னாரு பாலுன்னு பேர் வச்ச உங்களுக்கு 2 பொண்டாட்டியாமே, இதை ஏன்டி ஜோசியர்கிட்ட போய் கேட்ட, ஏன்ட்ட சொன்னா நானே சொல்லிருக்க மாட்டேன்னா அப்படின்னு இருக்கேன். அப்படிதான் இருக்கேன். ஹஸ்பண்ட் சொல்லியிருக்காரு, போய்விட்ட எங்க அம்மா கடைக்கு போய் எது வாங்கினாலும் வாயில போட்டு பார்த்தா வாங்குவாங்க. அரிசி வாங்கினா வாயில போட்டு பார்த்தா வாங்குவாங்க, பருப்பு வாங்கினா வாயில போட்டு பார்த்தா வாங்குவாங்க, உப்பு வாங்கினா வாயில போட்டு பார்த்தா வாங்குவாங்க. அப்படியா, சரி கொஞ்சம் எலி மருந்து வாங்கிட்டு வர சொல்லுங்க அப்படின்னு இருக்கு. இன்னத்தை பேச முடியும். அதுவும் சொல்லப்போனா நம்ம ஊர்ல கிளவிங்க படுத்துற பாடு அம்பிட்டு தான் இருக்கும் சார். பட்டணத்துக்கு கிளம்பி வந்திருக்குங்க கிளவிங்க, ட்ரெயினை ஏறி பட்டணத்துக்கு போக முடியும். ட்ரெயின் ஏறி இருக்கு, ட்ரெயின் போயிட்டே இருந்த ட்ரெயின் திடீர்னு சிக்னல் போட்டுருக்காங்க, நின்றுருக்கு. ஒரு கிளவி கேட்டுச்சு, ஏன் தா ட்ரெயின் நின்றுச்சு, என்ன பண்றது பஞ்சர் கிஞ்சர் ஆயிருக்கா? ஆமா முள்ளுக்காட்டுக்குள்ள போதுல ஆனாலும் ஆயிருக்கும் அப்படின்ட்டு கேட்டுட்டு ஓடுற டைம்ல டபால் அடிச்சு தற்கொலை பிடிச்சிட்டாரு. இன்னும் ஒரு சின்ன ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி முடிச்சிடலாம் சார். நமக்குலாம் அந்த ஒட்டகம் தெரியும் இல்லையா? குட்டி ஒட்டகம் போய் தாய் ஒட்டகத்திட்ட கேட்டுச்சான், ஏமா நமக்கு மட்டும் ஏமா கண்ணு மூடினா பார்வை தெரியுது அப்படின்னு. உடனே தாய் ஒட்டகம் சொல்லியிருக்கு, நம்ம வந்து பாலைவனத்துல இருக்கோம், மண்லாம் வந்து கண்ணுல விழும், அதனால தான்மா நமக்கு கண்ணு மூடினா கூட நமக்கு பார்வை தெரியுது. சரி அதுதான் சரிம்மா, மற்ற விலங்குகளுக்குலாம் தோல் ரொம்ப சாஃப்டா இருக்கு, நமக்கு ஏமா இப்படி தோல் ரொம்ப ரஃபா இருக்கு? நம்ம பாலைவனத்துல இருக்கோம்,
மண்ணு கிண்ணு படும், வேமா ஓடுறோம், அடிக்கடி படும். அடியெல்லாம் படாமல் இருக்கிறது தான்ப்பா நமக்கு தோல் இப்படி ரஃப்பாக இருக்கு. அது சரிம்மா, மற்ற விலங்குகளுக்கெல்லாம் கால் சின்னதாக அழகா இருக்கு, நமக்கு ஏமா இப்படி பெருசா நீளமா ரொம்ப அசிங்கமா இருக்கு? நம்ம வந்து பாலைவனத்தில் இருக்கோம், ரொம்ப தூரம் ஓடணும், அதனால தான்ப்பா நமக்கு கால் இப்படி இருக்கு. அந்த குட்டி ஒட்டவன் சொல்லிச்சான், எல்லாம் பாலைவனம் பாலைவனம்னு சொல்றியம்மா, அப்புறம் ஏன் நம்மளை கொண்டு வந்து இந்த மிருக காட்சி சாலை ஜூல வச்சிருக்காங்க? திறமையும் திறனும் எல்லோரிடத்திலும் இருக்கும், ஆனால் அதை சாதிப்பதற்கான களம் கிடைத்தால் மட்டுமே சாதிக்க முடியும். எங்களுக்கு அப்படி ஒரு களம் கிடைத்தது, அசத்தப் போவது யார் என்ற ஒரு களம் கிடைத்தது. இன்று நாங்கள் எல்லோரும் சாதித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி வாய்ப்பளி கலைக்கு நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி விடைபெறுகிறேன். நன்றி நன்றி நன்றி. வாங்க சசி செல்லக்கண்ணு, மதுரையிலேருந்து ரெட்டக்குழல் துப்பாக்கி மாதிரி வந்திருக்கீங்க. இன்னைக்கு என்ன செஞ்சு அசத்த போறீங்க? அதாவது சார், ஒரு டுபாக்கூர் டாக்டர், அவர்கிட்ட சில பேஷண்ட்ஸ் சிக்கி என்ன பாடுபடுறாங்க அப்படின்றதான் கான்செப்ட். அதை கொஞ்சம் காமெடியாக பண்ணியிருக்கோம் சார். ஓகே சசி செல்லக்கண்ணு, அசத்துங்க. தேங்க்யூ சார். சரிங்க. 8வது பயிலாக போயிட்டு ஊரை விட்டு ஓடியாந்து எம்பிபிஎஸ்ன்னு போட்டு வர உட்காந்துட்டோம். ஒரு பயிலும் வர மாதிரி தெரியல. ஏம்மா நர்ஸ் மகேஸ்வரி, ஒவ்வொரு ஆளாக அனுப்புமா. எஸ் கமின். டாக்டர். வா யோ, என்ன அது அரை அடி இருக்க, இப்படி அகலமாக போய்கிட்டே இருக்க? பிரச்சனையே அதான் டாக்டர். என்ன பிரச்சனை? 10 அடி நடந்தாலே மூச்சு வாங்க. 9 அடியோடு நிறுத்திங்க டாக்டர். விளையாடாதீங்க டாக்டர், உடம்பு குறையிறதுக்கு வழி சொல்லுங்க. ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. ஆ, காலையில வெள்ளனை எந்திரிச்சு வெறும் வயிற்றுல ஓடுங்க. யார் வயித்துல? யார் வயிற்றுல ஓடுனா கொலைப்பலிக்கு ஆளாய் போவையா? வெறும் வயிற்றுலன்னா நீ சாப்பிடாம காலையில வெள்ளனை எந்திரிச்சு ஓடணும்னு அர்த்தம். சரி டாக்டர். வந்து சேராய்வாரு, முத ஆளே பாடா படுத்துறானே. நெக்ஸ்ட் டாக்டர். வாங்க வாங்க வாங்க. காதுல ட்ரெயின் ஓடுற மாதிரியே சவுண்ட் கேக்குது டாக்டர். காதுல ட்ரெயின் ஓடுற மாதிரி சவுண்ட் கேக்குதா? ஆமா. இல்ல ஒண்ணும் கேட்கல. இங்க ஸ்டேஷன்ல நின்று இருக்கோம், மறுபடியும் ஓடும் பாருங்க. ஓஹோ அப்படியா? ஒவ்வொருத்தரும் பாடா படுத்திக்கிட்டு இருக்காங்களே. நெக்ஸ்ட் டாக்டர். தெரியாம காயினை முழுங்கிட்டேன். தெரியாம காயினை முழுங்கிட்டீங்களா? 1 ரூபா காயினா 2 ரூபா காயினா? அதான் தெரியாம முழுங்கிட்டேன்றல்ல. இதை வாங்கி சாப்பிடு, சரியா போ. இது என்ன மருந்து? ஒண்ணும் இல்லையா, நாட்டு வாழைப்பழம் 4ன்னு எழுதியிருக்கேன், அதை வாங்கி சாப்பிடு, அதுவா சேர்ந்துரு. ஒரு வேலையாவே தெரியாது உங்களை இருக்கு. நெக்ஸ்ட் டாக்டர். என்ன பரபரப்பா வந்துகிட்டு இருக்க? என்ன டாக்டர்? ஒரு பயங்கரமான கனவு. யாரோ என்னை மிரட்டுற மாதிரியும் பெரட்டி பெரட்டி அடிக்கிற மாதிரியும் கனவு வந்தேன் டாக்டர். எப்ப வந்துச்சு இந்த கனவு? நேத்து நைட்டு. அப்ப முந்தா நாள் உங்களுக்கு கல்யாணம் ஆகிற மாதிரி கனவு வந்திருக்குமே. எப்படி டாக்டர் கரெக்டா சொல்றீங்க? கல்யாணம் ஆனா தானே அடி அடி பெரட்டி எடுக்கிறலாம் வரும். ஒன்றும் கவலைப்படாங்க, இது சிம்பிளான மேட்டர் தான். அது ஒன்றும் பயப்பட வேண்டியதில்ல. ஒரு நல்ல மருந்து அழி, அதுக்குள்ள போன் அடிச்சுறாங்க. டாக்டர் ஒரு நிமிஷம், சத்தமே கேட்கல, எப்படி போன் எடுத்தீங்க? ஷூட்டிங் வந்துட்டா செல்ல சைலண்ட்ல போடணும், இல்லன்னா என்ன வைவாங்கும் எங்களுக்கு தான் தெரியும். ஆனாலும் பரவாயில்ல சைலண்ட். சிட்டி பாபுலாம் செல்ல ஆஃப் பண்ணிட்டே உட்காந்துருக்காரு, பேசாம இரு. ஹலோ டாக்டர். சொல்லுங்கம்மா. டாக்டர், காலையில என் மாமியா பாத்ரூம்ல வலிக்கு விழுந்துட்டாங்க. சரி, என்ன செய்யலாம்? இப்போ நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? நான் செல்லூர்ல இருந்து. ஒண்ணும் கவலைப்படாதீமா, அங்க இருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி நேரா அண்ணா பஸ் ஸ்டாண்ட் போய் அப்படியே ரைட் கட் பண்ணீங்கன்னா இந்த கண்ணாஸ்பத்திரி வரும். அங்க போய் உங்க மாமியா கண்ணை செக் பண்ணிருங்க. என்ன டாக்டர் வலிக்கு விழுந்துட்டாங்கன்ற நீங்க கண்ணாஸ்பத்திரி போய் சொல்றீங்க? இல்ல பாருமா, ஓ மாமியா கண்ணு சரியா தெரிஞ்சா எதுக்கு பொசுக்கு பொசுக்கு வலிக்கு விழுகுது? முதல்ல கண்ணை கிளியர் பண்ணு. அப்படி கிளியர் ஆகல, ஏன்டா மாமியாவே கிளியர் பண்ணி விட்டுறேன். ரொம்ப சந்தோஷம், உடனே கூட்டு வரேன் டாக்டர். அடாடாடாடாடா, அடுத்து ஒரு போனா. டாக்டர். ஹலோ டாக்டர் தான் பேசுறதா? ஆமா ஆமா, நான் தான் பேசுறேன், சொல்லுங்க. டாக்டர், நான் எது செஞ்சாலும் என் மனைவி குறுக்கவே வந்து நிக்கிறான். நீங்க எது செஞ்சாலும் உங்க மனைவி குறுக்க வந்து நிக்கிறாங்க. ஆமா. ஒரு அரைப்பாடி லாரி வாங்கி ஓட்டுங்க, இனிமே குறுக்க வர மாட்டாங்க, வந்தாலும் பிரச்சனை இல்ல. சந்தோஷமா இருக்க. நல்ல ஐடியா. நல்லா கேக்குறாயலா டீடைல். சே சே, ஏ வாயா, நீ வாயா, உனக்கு மாத்திரை எழுதி தரேன்ல. அப்ப வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. இந்தா, இதுல 4 இரும்பு சத்து டானிக் எழுதிருக்கேன். சாப்பிட்டேன்னா உடம்பு சும்மா கிண்ணுன்னு ஆயிரும். போ. என்ன டாக்டர் கனவு வருதுங்கறே, அதுக்கு போய் இரும்பு சத்து மாட்டேன். யோ, கல்யாணம் ஆகிற மாதிரி கனவு வந்துருக்குல்ல? ஆமா. எப்போ நீ அடிக்கடிக்கு தயாரா இருக்கணும். இரும்பு சத்து டானிக் சாப்பிடு. அப்ப இந்த வர்ற பிள்ளைகள்லாம் கராத்தே கும்பூன் கத்துக்கிட்டு வருதுங்க, பெரட்டி பெரட்டி அடி வாங்குவேன். போ, ஒழுங்கா மாத்திரை சாப்பிடு. வந்து சேனா ஏமா மகேஸ்வரி, யாராவது நல்ல பேஷண்ட் அனுப்புனா என்னைய பேஷண்ட் ஆக்குற மாதிரியே அனுப்பிச்சிக்கிட்டு இருக்கிய. சிட்டி பாபா வேணா, நானே 10 ரூபா ரோல் சட்டை கழிச்சு அரைஞ்சிருவேன். நல்ல பேஷண்டா வாங்க. எஸ் கமின். டாக்டர் வாங்க. உங்க பேர் என்ன? என்னோட பேர் செல்லக்கண்ணு. செல்லக்கண்ணு, உங்களுக்கு என்ன செய்யுது? உடம்புக்கு சரியில்லை டாக்டர். உடம்பு சரியில்லை. எங்க ஆ காட்டுங்க, நல்லா ஆ காட்டுங்க. க்ளோஸ் பண்ணிக்கங்க. இப்ப பா காட்டுங்க. ஆ காட்ட சொன்னீங்க, ரைட்டு. அது என்னப்பா? பா காட்டுங்கன்னா உங்க பாக்கெட்டை காட்டுங்கன்னு அர்த்தம். பரவாயில்ல, ரைட்டா தான் இருக்கீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வைத்தியம் பார்க்கலாம். ஆமா, இதுக்கு முன்னால யார்கிட்டயாவது செக்அப் பண்ணிருக்கீங்களா? டாக்டர், எனக்கு வயசு 30 ஆகுது. இந்த 30 வயசு அனுபவத்துல எந்த ஆஸ்பத்திரி வாசலையும் மிதிச்சது இல்ல. இதான் முதல் தடவை. இதுவே உனக்கு கடைசி தடவையா இருக்கும். டாக்டர் என்ன சொல்றீங்க? கிளியர் பண்ணிடுவோம் சொல்ல வந்தேனே. நல்லா இருப்பீங்க. தயா,
4 மாத்திரை எழுதியிருக்கேன் ஆ. சாப்பிட்டு பார்த்து நாளைக்கு எப்படி இருக்குன்னு சொல்லு. சரிங்க டாக்டர். ஆ. அடடே டாக்டர் வாங்க 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 என்ன செல்லக்கண்ணு இருக்கா? என்ன செல்லக்கண்ணு உங்களை மறக்க முடியுமா? ஆ, ரொம்ப சந்தோஷம் நேத்து டாக்டர். மருந்து கொடுத்தனே எப்படி இருந்துச்சு? டாக்டர் பச்சை கலர் மாத்திரை கசக்குது, வெள்ளை கலர் மாத்திரை அதுவும் கசக்குது. ஆனா அந்த டானிக் ஒன்று கொடுத்தீங்க பாருங்க, அப்படி ஒரு இனிப்பு டாக்டர். இதெல்லாம் எதுக்கு ஏன் குடிக்கிறீங்க? நீங்க என்ன சொன்னீங்க? மருந்து சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல சொன்னீங்க. அட பாவி எப்படி இருக்குன்னா மருந்து எப்படி இருக்கு அர்த்தம் இல்லையா? உடம்பு எப்படி இருக்கு? அதுன்னா அப்படியே தான் டாக்டர் இருக்கு. அப்போ ஒன்றும் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு சின்னதா ஒரு ஆபரேஷன் பண்ணி போடுமா? டாக்டர் ஆ. உங்கள்கிட்ட சொல்றதுக்கு என்ன, யாருமே இல்லாத அனாதை டாக்டர். அனாதையா? ஆபரேஷன் முடிஞ்சு பாடி யார்கிட்ட நான் ஒப்படைக்கிறது? டாக்டர் சும்மா சொன்னேன், ஒன்றும் கோவப்படாத. நம்ம ஆஸ்பத்திரியில ஆ. ஒரு 4 நாள் பெட்டில் தங்கிக்க. சரி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சரிங்க. உன் தலையெழுத்து நல்லா இருந்தா டிச்சார்ஜ் ஆகி வெளியே போயிரு. இல்லைன்னா ஆபரேஷன் பண்ணி விட்டுருவா, போய் படுத்துக்க. அம்மா பாப்பா மகேஸ்வரி, ஓபி எல்லாம் வந்தா நிப்பாட்டி வை, யார் வந்தாலும் நிப்பாட்டி வை. நான் வாட ஒரு செக்அப் பண்ணிட்டு வந்துடுறேன். பரமசிவம் டாக்டர். எப்படி இருக்கீங்க? டாக்டர் ஆ. நானும் வந்து 1 வாரம் ஆகுது. ஆ. எனக்கு என்ன நோய் கண்டுபிடிச்சீங்களா இல்லையா? ஏன் பறக்கிற? போஸ்ட்மார்ட்டத்தில் எல்லாம் கிளியரா எழுதிப்புறோம், என்ன வியாதியில செத்தேன்னு. பேசாம படு. சேரலாம் பாரு. அடுத்த பட்டு பழனி சார் ஆபரேஷன் பண்ணியாச்சு. இப்போ எப்படி இருக்கு உங்களுக்கு? என்ன ஆபரேஷன் பண்ணீங்க? தலையில பண்ண வேண்டிய ஆபரேஷன் காலில் பண்ணிருக்கீங்க. அந்த ஆபரேஷன் தேட்டருக்குள்ள போனோம்னா பதட்டமாயிருவியா? தலகால் புரியாம பண்ணி நடந்துடுறேன். ஒன்றும் கவலைப்படாங்க. உனக்கு ஆயுஷ் கெட்டியா, அதனாலதான் 1 வாரம் ஆபரேஷன் தள்ளி போகுது. படுத்துக்க. ஜெல்லக்கண்ணு பெட்ல வந்து அட்மிட் ஆயிட்டீங்களா? இப்போ எப்படி இருக்கு? ரொம்ப சிரமமா இருக்கு டாக்டர். என்ன சிரமமா இருக்கு? நர்ஸ் சிஸ்டர்னு சொல்றது. பாத்தியா மகேஸ்வரி, ஆஸ்பத்திரிக்கு வரும்போது அரை பேண்ட்லாம் போட்டு வராதுன்னு எத்தனை வாட்டி சொல்றேன். சும்மா கிடந்த மய மனசுல புயல கிளப்பி விட்டே நீங்க எல்லாரும் பேசிட்டு பூரா கொத்தா கிளம்பிடுவாங்களே. எல்லாமே ஒரு விஷயத்துல ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். இப்ப மணி 10, 11 மணிக்கு உனக்கு ஆபரேஷன் பண்றா முடிவு பண்ணிட்டேன். ஆபரேஷனா டாக்டர்? நன்றி நன்றி நன்றி. வாங்க கோவை அசோக். சொல்லுங்க சார். நீங்க இன்னைக்கு சிங்கிளா வந்திருக்கீங்க. கண்டிப்பா சார். என்ன செஞ்சு ஆசைப்படுறீங்க? சிட்டி பாபு சார் வந்து ஒரு சில நடிகை கிட்ட லவ் லெட்டர் கொடுத்துட்றாரு. அந்த நடிகைகள்லாம் லவ் லெட்டர் படிக்கிறாங்க. படிச்ச அந்த நிமிஷத்துலயே ஆம்பளையா மாறிடுறாங்க. அவங்க வந்து கடுப்பாகி அப்படியே வந்து சிட்டி பாபுவை திட்டுறாங்க. அதோட நடிகை ஊர்வசங்கள் கொடுக்குறீங்க. அவங்க படிச்சோடனே ஆண் குரல்ல ஊர்வசனா இப்போ உங்ககிட்ட திட்ட வராங்க. இது ஊர்வசவர்கள் ஊர்வசனா. ஐயோ இதை பாருங்க சிட்டி பாபு அக்காவா இருக்கிறேன்னு சொல்லி பக்காவா கரெக்ட் பண்ணலாம் பாத்தீங்களா? இதை பாருங்க, நான் ஏற்கனவே இதுக்கு வாக்குப்பட்டுட்டேன். இது மாதிரிலாம் பண்ணாதீங்க, அப்புறம் நான் டென்ஷன் ஆயிடுவேன். இதை பாருங்க, நான் மாமியா இருக்க மாட்டேன், அப்புறம் டாமியா மாதிரி உங்களை கடிச்சு குதறி எடுத்துருவேன். இதை பாருங்க, சுந்தரனிக்கு சுந்தரனாலும் கமல்ஹாசனுக்கே நான் மடங்கலை, உங்களுக்கு எப்படி நான் மடங்குவேன்? இந்த வேலை கட்டி போகும் ஊர் பக்கம் வந்தேன்னா அப்புறம் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. வரட்டுமா? நன்றி நன்றி நன்றி. அடுத்ததாக முத்தாய்ப்பாக ரம்யா கிருஷ்ணன் அவர்கள் படையப்பாக பெற்றாங்க. நீலாம்பரி கேரக்டர் நீலாம்பரனா மாறியது. சிட்டி பாபு அவர்கள் கோவத்தில் இப்போ திட்டுறாங்க. வணக்கம் சிட்டி பாபு, உங்ககிட்ட நான் தனியா பேச ஆசைப்படல, பப்ளிக்கா தான் பேசணும். ஏன்னா நீங்க ஒரு மார்க்கமான ஆளு, அதனால பப்ளிக்கா தான் பேசுவேன். இத பாருங்க, என் மனசுக்குள்ள படையப்பனுக்கு மட்டும்தான் இடம் இருக்கு. ஏன் தெரியுமா? அவர் பாம்பு பத்துக்குள்ள கையை விட்டு பாம்பு எடுத்தாரு. ஆனா நீங்க பாம்பு பிடிக்கிறதுக்கு பதிலா பாம்புன்னு அதைத்தான் பிடிக்கிறீங்க. உங்களுக்கு பிடிக்கல. இதுக்கு மேலேயும் லவ் பண்ற என்ன இருந்தா விட்டுருங்க. நான் ஏன் படையப்பனை மட்டும் லவ் பண்றேன்னு தெரியுமா? அவர்கிட்ட டிஃப்ரெண்டா 5 ஃபேஸஸ் இருக்கு. ஆனா உங்ககிட்ட இருக்கிற ஒரு ஃபேஸ் 5 டிஃபரன்ஸா இருக்கு. இதுக்கு மேல உங்க இஷ்டம். லவ் லெட்டர் கொடுத்தீங்கன்னா அப்புறம் நான் நீலாம்பரனா மாறிடுவேன். தேங்க்யூ. இப்ப அடுத்ததாக கண்ணாம்பா அவர்கள் கண்ணப்பனாக இதோ. வணக்கமே வையகமே விழித்தெழு பாரதமே, நின்று கொண்டிருக்கின்ற இந்த மனிதன் உட்கார்ந்திருக்கும் பொழுது எவ்வளவு சேஷ்டை செய்கிறான். அன்றைக்கு போல் இருக்கின்ற என் மகனே, செல்வ மகனே, உனக்கு எதற்கடா இந்த வீண் வேலை? தயவு செய்து விட்டுவிடு. இப்படியும் மீறி நீ லவ் லெட்டர் கொடுக்கவும் என்று நினைத்தாய் என்றால் உன் பஞ்சு மிட்டாய் தலை பஞ்சு பஞ்சாக பறக்கட்டும். உன் அன்னைக்கு காணாமல் போகட்டும். உன் டீக்கு போன மூக்கு டீ கேக்காக மாறட்டும். உன் தமிழ் பூச்சி மீசை தூள்தூளாக பறக்கட்டும், தூள்தூளாக பறக்கட்டும். சினிமாவை பாரடா, இப்படி முழிக்கிறானே. தயவு செய்து இந்த எண்ணத்தை விட்டுவிடு. நமது டீமில் மகேஸ்வரி இருக்கிறார், அவள் சரியில் அதற்கு பதிலாக ரமேஸ்வரியை கரெக்ட் பண்ணிக்கோ. கவர்ந்து கொள்.